இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கும்பகோணத்தில் இருக்கிற செட்டி மண்டபம்ங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த இடத்த பாருங்க, சுற்றியுமே மரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல குழி எடுக்கும் போதே அந்த குழிக்குள்ளே அவ்வளோ வேர்கள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் காங்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் இருக்குது, பிவிசியில் இருக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, கொஞ்ச நாளில் அந்த வேர்கள் அந்த டேங்கை துளையிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துருங்க. பக்கத்துலேயே போரோ கிணறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு தான் அந்த கழிவு நீர் கலக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்கில் ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் உங்களுக்கு இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வர்றதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷன் தள்ளிவிடும் ஒழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, நாங்கள் ட்ரைனேஜில் விட்டுக்கிறோம்னு சொன்னதுனால இந்த இடத்துல அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டர், ட்ரைனேஜோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிவிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால நீங்கள் பாக்டீரியாவை வாழ்நாள் முழுவதும் ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதான் 2 பேருக்குலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரின்னு எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.